கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? நாம் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 18 வசனங்கள் 6ஆவது வசனம் பார்க்கிறோம். வாசிப்போமா? எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறிற்று. ஆமென், 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 ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு பலவிதமான நெருக்கங்கள், அவனுடைய வாழ்க்கையில அவன் சந்திக்காத நெருக்கங்கள் இல்லை, சந்திக்காத பாடுகள் இல்லை, சந்திக்காத போராட்டங்கள் இல்லை, சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை. ஹல்லேலூயா. தன்னுடைய எதிரிகள் நிமித்தமாகவும் அப்படியே தன்னுடைய ராஜாவாகிய சவுலின் கைக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தது. தன்னுடைய சொந்த மனைவியால பிரச்சனை வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமா, தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமினால பிரச்சனை வந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட காரியங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அவனுக்கு எல்லா விதமான நெருக்கங்கள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான பாடுகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான நெருக்கங்கள், அவனுடைய மரணக்கட்டுகள் சூழ்ந்து கொண்டது. அதே வசன சங்கீதத்தில் 18 வாசிக்கிறோம். இங்க பார்க்கிறோம் பாருங்க. அவன் சொல்றாரு, மரணக்கட்டுகளை என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகளின் மேல் விழுந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. மரணக்கட்டுகள் அவனை சுற்றி கொண்டதான், துர்ச்சன பிரவாகம் அவனை பயமுறுத்தியதான். ஹல்லேலூயா. அவனுடைய பாதாள கட்டுகள் அவனை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் அவன் மேல் விழுந்தது. பாருங்க, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும், இப்படிப்பட்ட பிரச்சனையுடைய வாழ்க்கையில வந்தாலும், அவன் ஒரு விசுவாசத்தின் வீரனாய், தேவனுக்கு ஒரு உகந்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு நெருக்கம் வருது, பாடு வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது, நிந்தனைகள் வருது, எது வந்தாலும் சரி, அவன் ஒருபோது ஒரு நாளும் அவன் தேவனை நிந்தித்ததாகவும் தேவனை நோக்கி முறுமுறுத்ததாகவும் இந்த சங்கீத அந்த வேத பகுதியில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. மாறாக அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அவனுடைய வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தைகளாய் இருக்கும். ஆமா, உண்மையாய் தேடுகின்ற ஒரு தாகமுள்ள தேவன் மேல் ஒரு தாகமுள்ளவனாய் தாவீது காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஒரு இடத்திலையும் ஏங்கிய தேவனை முறுமுறுத்தோ தேவனை திட்டியோ எதுவுமே அவன் இல்லை. மாறாக அவன் என்ன தெரியுமா? விசுவாச வார்த்தைகளை தேவனுக்கு முன்பாக வைப்பான். தன்னுடைய பாவ அறிக்கையை கர்த்தருக்கு முன்பாக ஒப்புவிப்பான். ஹல்லேலூயா. தன்னுடைய சூழ்நிலை ஆண்டவர் நேராக ஒப்புவிப்பான். முடியலையா, தேவ சமூகத்தில் அவன் ஆலோசனை கேட்கக்கூடியவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. அவன் கூப்பிடுதல், தேவனை நோக்கி பண்ற ஜெபம் எல்லாற்றுக்கும் ஆமென் என்று கர்த்தர் என்ன தெரியுமா? அவனுக்கு விண்ணப்பத்தை பதில் கொடுத்து கொண்டே இருந்தான். இவனுக்கு இப்படிப்பட்ட பாடுகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற வேலையில் தான் அவன் சொல்றான், இந்த சங்கீத பகுதி எப்படி இந்த சங்கீதம் எப்படி எந்த சூழ்நிலை அவனால் எழுதப்பட்டது என்று கேட்டீங்கன்னா, அவன் சத்துருக்களின் கைகளுக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே இந்த சங்கீதத்தை அவன் பாடுறார். ஹல்லேலூயா. ஆமா, இங்கே பாருங்க. அப்படி பாடிக்கொண்டு வரும்பொழுதுதான் இந்த வசனத்தை சொல்றாரு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்போ கூட சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆமா, பிள்ளைகளால, பெற்றோர்களால, அல்லது நம்மளுடைய உடன்பிறப்புகளால, அல்லது நம்முடைய சொந்த காரியங்கள்ல, பண காரியங்கள்ல, கடன் பிரச்சனையில, தொழில் ரீதியாக, இப்படி பல விதத்திலையும் நமக்கு நெருக்கப்பட்டாலும், ஹல்லேலூயா, நெருக்கடி வந்தாலும் என்ன செய்யணும்னா, நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆச்சுங்க? நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் வரும் பொழுது, போராட்டம் வரும்போது, சிந்தனைகள் வரும்போது, சிதறப்படும் பொழுது நம்ம ஜெபிக்க முடியல. நிறைய பேர் சொல்றது கேட்டுக்கிறோம், பிரதர் எனக்கு நெருக்கடி வந்திருக்கு,
பிரச்சனை வந்திருக்கு, போராட்டம் வந்துருது. ஆனால் அந்த நேரத்தில் என்னால் ஜெபிக்க முடியல. ஜெபிக்கும்னு நினைச்சா கூட அந்த போராட்டமும் அந்த பிரச்சனையும் என் கண்ணு முன்னாடி நிற்கிறது, என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்லி நான் கேட்கிறத அப்படி சொல்றதை நான் அநேக காலங்களில் அநேக மக்கள் மத்தியில் நான் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அநேகர் சொல்வதை நான் கேட்கிறேன். ஆனால் இன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்றான், மரணக்கட்டுகள் சூழ்ந்து கண்டது, மரணக்கண்ணிகள் மேல் விழுந்தது, அவனை பயமுறுத்தும்படியாக துர்ச்சன பிரவாகம் அவனை பயப்படுத்தினது. பாருங்க எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட காரியங்கள். ஆனாலும் அவன் என்ன செய்யுமா, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆண்டவர் உங்களை நோக்கி சொன்னார், நான் கர்த்தரை நோக்கி. சங்கீதம் 3 வசனத்துல தாவீது இப்படியாய் சொல்வதை கேட்கிறோம். அப்சலோமுக்கு, தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து, தன் உயிருக்கு பயந்து ஓடுகின்ற சூழ்நிலையில சங்கீதக்காரனாகிய தாவீது விசுவாசத்தோடு சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி விசுவாசத்தோட வார்த்தைகள் சொல்றதை நம்ம பார்க்கிறோங்க. அதே போலதான் இந்த இடத்துல நெருக்கடியின் மத்தியில சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அபயம்னா என்னங்க? அபயம்னா தஞ்சம் அடைகிறது. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 9:9 வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அவர் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர் என்று வார்த்தையை வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவர் தஞ்சம், அவர் தான் தஞ்சம், அவர் தான் புகலிடம். இப்படிப்பட்ட நேரத்தில் அவன் தேவனை நோக்கி என்ன செய்யறான் தெரியுமா? கூப்பிடுறான். தேவனை நோக்கி சத்தம் விடுறான், தேவனை நோக்கி கூப்பிடுறான். என்ன நெருக்கம் வந்துருச்சு, எங்கேயும் ஓடலை. ஜோசியக்காரனை தேடி போல, கிளி ஜோசியக்காரனை தேடி போல, குறிசோழனை தேடி போல, மந்திரவாதியை தேடி போல, ஆமா விக்கிரகத்தின் மத்தியில தேடி போல, அவன் உயிருள்ள தேவனாகிய ஜீவனுள்ள கருத்துல அவன் நோக்கி சத்தமிட்டு அவன் கூப்பிட்டான், தேவனை நோக்கி அபயமிட்டான். அவன் ஆலயத்திலிருந்து என்ன செஞ்சா தெரியுமா? என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அபயம் விடும் பொழுது, கர்த்தா ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு ஒருத்தருமே இல்லப்பா, நீங்க தான்ப்பா எங்களுக்கு தஞ்சம் சொல்லி கேட்கும் பொழுது உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். பாருங்க, அங்க இறங்கி வந்தாரு, சத்தத்தை கேட்டாரு. என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் என்ன செஞ்சிட்டான்? அவர் செவிகளில் ஏறிட்டு. அடுத்த வசனம் வாசிக்கிறோம், அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அல்லேலூயா. நீ கூப்பிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், நீ நம்ம கூப்பிடுகிற கூப்பிடும், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவர் பர்வதத்திலிருந்து இறங்கி வரும்படியாக, அவர் சிங்காசனத்தை அசைக்கும்படியான ஜெபம் நம்முடைய ஜெபம் தேவை. ஆண்டவரை நோக்கி அப்படி அபயமிட்டு கூப்பிடணும். தேவனை நோக்கி என்ன செய்தோம்? அங்க எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். பார்த்துக்கிட்டு இருப்பாரா? உன்னுடைய கூப்பிடுதல், உன்னுடைய அபயம், உன்னுடைய அதாவது அபாயகரமான குரல். ஓ, என் பிள்ளை தவிக்குதே, கேட்கலானே போல சத்தமிட்டு கூப்பிடுறானே, உனக்கு என்ன விதிச்சோன்னு சொல்லி என்ன செய்ய தெரியுமா? ஆண்டவர் அங்கிருந்து இறங்கி வருவாருங்க. உங்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவன். உங்களுக்கு பிசாசான உங்களுக்கு விரோதமாய் இங்கே அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். அவர் அப்பொழுது எப்பொழுது நீ கூப்பிடும்போது உன் சத்தத்தை கேட்டு நீ அபயம் விடும் பொழுது, அப்பொழுது அவர் என்ன செய்யுமா? அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. ஏன் பூமி அசைந்து? ஏன் பூமி அதிருது? கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் அதிர செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறார். உனக்காக எல்லாவற்றையும் என்ன செய்யுமா? அசைக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். உனக்கு விரோதமாக மலைகளை போன்ற பிரச்சனை, பர்வதங்களை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் குலுங்கி சரிந்து கீழே விழும்படியாக கர்த்தர் கோபம் கொண்டவராய், உன் மேல கோபம் கொள்ளல. உனக்கு விரோதமா மலையை போல பிரச்சனை நெருக்கத்தை கொண்டு வந்தானே பிசாசானவன், பிசாசானின் சதிகள் இருந்துச்சே, அந்த சதிகளை சுட்டரிக்கும்படியாக, பிசாசானை சுட்டரிக்கும்படியாக, பிசாசுக்கு எதிராக என் தேவன் என்ன செய்ய தெரியுமா? கோபம் கொண்டவராய் இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று சொன்னாரு, நீங்க சும்மா இருப்பீங்க, உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆமென். நமக்காய் கோபத்தோடு வைராக்கியத்தோடு பிசாசின் கிரைகளை அழிப்பதற்காக தேவன் இறங்கி வரக்கூடிய தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டீங்கன்னா, தேவனை நோக்கி நீங்க அபயம் விட்டீங்கன்னா, நீ எந்த இடத்துல ஜெபிக்கிறீங்களோ
அந்த இடமே தேவனுடைய ஆலயமாய் அவர் நினைத்து அந்த ஆலயத்தில் கூப்பிடுகிற அந்த சமூகத்தில் உன் சத்தத்தை அவர் கேட்டார். உன் சத்தத்தை கேட்டு பூமி அசையும்படியாக பிசாசானுடைய கிரிகள் அழியும்படியாக உனக்காய் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பர்வதங்களை போன்று கொண்டு வருகின்ற அந்த பிசாசின் சத்துருவின் சேஷ்டைகளை எல்லாம் கர்த்தர் அழிக்கும்படியாக உனக்காக கோபமாய் இறங்கி வருவார். ஆமென். அந்த தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தஞ்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். ஆமென், ஆமென். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.